வணக்கம் மாணவர்களே. 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 கவிதைப்பேழை என்ற தலைப்பில் நெடுநல் வாடை நக்கீரர் எழுதிய ஒரு பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நக்கீரர் உங்களுக்கு தெரியும், இவர் இயற்றிய நூல் நெடுநல் வாடை 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இவர் அகநானூறு முதலிய தொகை நூல்களிலும் இவர் பாடிய பாடல்கள் பல உண்டு. இந்நூல் ஆசிரியரை மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரன் என்று இவரை பெருமையுடன் சொல்வாங்க. இந்த நூலுடைய பெருமை, நெடுநல் வாடை என்ற நூலுடைய பெருமை அப்படின்னா, முதல் பெயர் காரணம் நெடுமை, நன்மை, வாடை, இது மூன்றும் சேர்ந்த கூட்டுச்சொல் தான் இந்த நெடுநல் வாடை. வட திசையிலிருந்து வீசும் காற்று வாடைக்காற்று. கூதிர் பருவத்தில் கூதிர் பருவம்ன்றது குளிர்காலம் இல்லையா, ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் வீசக்கூடிய அந்த வாடைக்காற்று தலைவனை பிரிந்து தனிமை துன்பத்தில் வருந்தக்கூடிய தலைவிக்கு நெடுவாடையாக இருக்கும். அந்த வருந்தும் தலைவி யார் அப்படின்னா, பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய மனைவி. பாண்டியன் நெடுஞ்செழியன் அந்த நாட்டினுடைய அரசன் இல்லையா. ஒரு பக்கம் தலைவிக்கு நெடுவாடை, வருத்தம், காத்திருத்தல், தலைவன் வந்து விடுவான் என்ற எண்ணத்தோடு படையோடு சென்ற அந்த அரசன் பாண்டிய நெடுஞ்செழியன் பாசறையில் தங்கி, பாசறை என்ற சொல்லுக்கான பொருள் போருக்காக போகிறாங்க, போர் நடைபெற்று கொண்டிருக்கு, ஒரு கூடாரம் அமைத்து அங்கே தங்கியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் பாசறை. பாசறையில் தங்கி தன்னுடைய இன்பத்தில் மனம் செலுத்தாமல் தான் மேற்கொண்டிருந்த அந்த வினையை முடிக்க, போரில் வெற்றி பெற அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறான். அதற்கு ஏதுவாக அவனுக்கு வெற்றி செய்தியானது அந்த காவலர்கள் மூலமாக மன்னனுக்கு கிடைக்கிறது. அதனால் அவனுக்கு அந்த வாடை நல்வாடை ஆயிற்று. சரி, இந்த பாட்டுக்கு தலைப்பு நெடு நல் வாடை என்று பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. இப்பாட்டு 188 அடிகளை கொண்டது. 188 அடிகளை கொண்டது. சரி, இந்நூல் அகப்பொருள் செய்திகளை கூறினும் பாட்டிடையே வேம்பு தலையாத்த என பாண்டியன் உடைய அடையாள பூவினை, பாண்டியனுடைய அடையாள பூ வேம்பு, அந்த அடையாள பூவினை குறித்து வருதலால் இரு அகத்திணை கருத்துக்களை தான் தாங்கி சொல்லக்கூடிய அந்த பாடல் புறத்திணையாக கொள்ளப்பட்டது. புறத்திணையில் குறிப்பாக வாகைத்திணையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு. வாகைத்திணை என்பது வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியினுடைய அடையாளமாக வாகைப்பூவினை சூடி வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுவாங்க. அதுக்கு பேர் தான் வாகைத்திணை. இந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய துறை கூதிர்பாசறை. கூதிர்பாசறைன்னா போர் மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் பாசறை வீடு, அதாவது படை வீடு தான் அந்த கூதிர்பாசறை அப்படின்வாங்க. நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் நேரிசை ஆசிரியப்பாவால் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாட்டு. சரியா? சரி, இப்போது நூல் வகையை பற்றி உங்களுக்கு தெரியும். 8 தொகை 10 பாட்டு என சங்க இலக்கியங்களில் இருக்குது. அவற்றில் மிக நீண்ட பாக்கள் 10 திரட்டி தொகுத்த நூல் தான் அந்த 10 பாட்டு. அந்த 10 பாட்டு நூல் ஒன்று நெடுநல் வாடை. 10 பாட்டு அப்படின்னும்போது நக்கீரர் திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் 10 பாட்டில் எழுதிய நூல். சரியா? 10 பாட்டு நூல்களுள் நக்கீரர் எழுதியது
திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை என்ற 2 பாடல்கள், 2 நூல். சரியா? இந்த நெடுநல்வாடையில் பாட்டுடை தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன். அவன் பகைமேற் சென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பிரிந்து வருந்தும் தலைவிக்கு அவ்வருத்தம் தீரும்படி அவன் பகையை வென்று விரைவில் வருவானாக என கொற்றவையை பரவுவால் கூற்றில் வைத்து நக்கீரன் பாடியது. கொற்றவையை பரவுவால் கூற்றில் வைத்து நக்கீரன் பாடியது. அதாவது கொற்றவைன்னா இந்த காளி தெய்வத்தை வேண்டி நிற்பா தலைவி. சரியா? அந்த தலைவியினுடைய இடத்திலிருந்து இந்த நக்கீரன் பாடியது. இந்த பாடல் வரிகளுக்குள்ளே போவதற்கு முன்பாக நுழையும் முன் என்ற பகுதியிலிருந்து சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐப்பசி அடைமழை, கார்த்திகை கனமழை என்ற சொலவடை வழக்கு சொல்லானது இருக்குது. ஓராண்டை 6 பருவங்களாக வகைப்படுத்திய பழந்தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைச்சாங்க. பருவ மாற்றங்களால் உயிரினங்களுடைய இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுது இல்லையா? முல்லை நில மக்கள், பறவைகள், விலங்குகள் இவற்றுடைய வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை தான் சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கு. அதில் நக்கீரனுடைய பங்கினை குறித்து, அவர் எழுதிய பாடலை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது பாடலுடைய வரிகளுக்கு செல்லலாம். வையகம் பணிப்ப, வையகம் பணிப்ப, எவ்வளவு உலகமெல்லாம் குளிர்ச்சி அடையும்படியான, வையகம்னா உலகம், பணிப்பனா குளிரும்படியாக அப்படின்னு பொருள். உலகமெல்லாம் குளிரும்படியாக வளநேர்வு வலை பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன. வளநேர்வுனா வளமாய் சூழ்ந்து எழுந்து பின் உலகை வளைத்து கொண்டு புதுப்பெயல் பொழிந்தன, புது மழையை பொழிந்தன என்று பொருள் இதுக்கு. அதாவது பருவம் பொய்யாது மழையை பொழியக்கூடிய அந்த மேகம் உலகமெல்லாம் குளிர்ச்சி அடையும்படி வளமாய் எழுந்து, அந்த மேகமானது வளமாய் எழுந்து பின் உலகினை வளைத்து கொண்டு புதிய மழையினை பெய்தது என்று சொல்கிறார். உலகம் அது நிலத்தையும் நிலத்தில் வாழும் மக்களையும் குறித்து பணித்தல் என்பதற்கு குளிர்ச்சி என்பது பொருள். அந்த சொல்லுக்கு மகிழ்ச்சி என்றும் பொருள் சொல்லலாம். வெப்பம் மிகுந்த நம் நாட்டில் குளிர்ச்சி மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கிறது. அதனால்தான் மனம் மகிழ பேசினான் என்பதை மனம் குளிர பேசினான் என மக்கள் கூறுவாங்க. மழையானது நிலம் குளிர மக்கள் மனம் மகிழ பெய்தது என்று சொல்லலாம். மேகம் நீர் கொண்டு கருத்து கீழ்த்திசைக்கண் எழும்போது வடக்கு நோக்கி எழுந்து பின் உலகம் முழுதும் பரவி பெய்வது இயல்பானது நிகழ்வு தான். அதனால்தான் இங்கே வரிகளை பயன்படுத்துகிறாரு. வளநேர்வு வலை என்று சொல்கிறார். முல்லை நிலத்தில் வேநீர்காலம் முடிந்து கார்காலத்தில் பெய்த முதல் மழை, அதனால் அதுக்கு பேர் புது பெயல். புது மழை பொழுது அப்படின்றாங்க இல்லையா? அதை தான் இங்கே புது பெயல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பொழிந்தன என்று சொல்கிறார். மிகுதியாக பெய்ததுனால பொழிந்தன அப்படின்றார். பொழிதல் என்பதற்கு பொருள் மிகுதியாக பெய்தல் என்று பொருள். சரியா? சரி, இப்போ அடுத்த வரிகளுக்கு போகலாம். ஆற்களி முனைய கொடுங்கோல் கோவலர், ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை பரப்பி, ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி. ஆற்களி முனைய அந்த மழை வெள்ளத்தை வெறுத்த, தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தால் யாருக்கு தான் வெறுப்பு வராது? ஏன்னா விவசாய வேலைகளை பார்க்கணும், ஆடு மாடுகளை மேய்க்கணும், இத்தனை வேலைகள் இருக்கும்போது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தால் எல்லோருக்குமே வருத்தம். ஆனால் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்ததுனால அந்த நாட்டில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து வந்ததுனால அந்த மழை வெள்ளத்தை வெறுத்த
கொடுங்கோல் கோவலர்னா வளைந்த கோலை உடைய இடையர்கள், அதை துரட்டுக்கோள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த துரட்டுக்கோலை கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடுகளுக்கு தழை காய்களை பறித்து போடுவாங்க. அந்த கொடுங்கோல் கோவலர் வளைந்த கோலை உடைய இடையர்கள் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி, ஏர் அப்படின்னா எருதுகள், இனம் நிறை அப்படின்னா பசுக்களையும் ஆடுகளையும், தன்னுடைய பசுக்களை எருதுகளை ஆடுகளை வேறு புலம் பரப்பின வேறு நிலமாகிய, அதாவது மேடான இடத்துக்கு மேயுமாறு அவைகளை நிறுத்திவிட்டு புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல் நீடு இதழ் கண்ணி நீர் அலைகளாவ அப்படின்ற வரிகளை பார்ப்போம். மழை வெள்ளத்தால் ஊரே நீர் வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் தன்னுடைய ஆடு மாடுகளையும் எருதுகளையும் வேறு மேடான ஒரு பகுதிக்கு மேய்க்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த வேறு பகுதி என்ற காரணத்தினாலேயே அந்த ஆடு மாடுகளுக்கும் சரி, அந்த ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய அந்த இடையர்களுக்கும் தாம் பழகிய நிலத்தை விட்டு வந்த ஒரு சூழல், பழக்கமான ஒரு நிலப்பகுதியில் மேய விட்டிருந்தால் இவ்வளோ வருத்தம் அவர்களுக்கு இருந்திருக்காது. காரணம், அந்த இடம் மேடு பள்ளமாக இருக்குது, எந்த இடத்துல குழி இருக்குது தெரியாது, எந்த இடத்துல விலங்குகளால் தாக்கப்படும், தன்னுடைய விலங்குகள் மற்ற விலங்குகளால் தாக்கப்படும் என்பது தெரியாது. அதனால் அவர்களுக்கு ஒரு பயம், அந்த தனிமை, தன்னுடைய நிலப்பகுதியை விட்டு வேறு இடத்துல வந்ததுனால ஏற்பட்ட ஒரு தனிமை. அதனால் அவர்கள் வருந்தி கோடல் நீடு இதழ் கண்ணி, அதாவது கலங்கி கோடல் நீடு இதழ் கண்ணி நீர் அலைகளாவ தாம் சூடிய நீண்ட இதழ்களை உடைய அந்த காந்தல் மலர்களை கொண்டு கட்டப்பட்ட, அதாவது இரண்டு பூக்களாக தொடுப்பாங்க இல்லையா, பூ கட்டும்போது அந்த இரண்டாக தொடுக்கிறாங்க பற்றியா, அந்த தொடுப்பதுக்கு இரண்டாக தொடுக்கக்கூடிய அந்த தொகுப்புக்கு கண்ணி என்று பெயர். அந்த தாம் சூடிய நீண்ட இதழ்களை உடைய காந்தல் மலர்களை கொண்டு கட்டப்பட்ட அந்த கண்ணியில் நீர் அலைகளாவ நீர்த்துளியானது விழுந்து அலைக்க, அந்த மெய்க்கொள் பெரும்பணி நலிய, மெய்க்கொள் பெரும்பணி நலிய பலருடன் கைக்கொள் கொள்ளியர் கவுள் புடையூ நடுங்க, தம் உடம்பிலே அந்த கண்ணியிலிருந்து அந்த மலர்களிலிருந்து நீர்த்துளியானது விழுந்து அந்த நொடி தன் உடம்பிலே கொண்ட மிகுந்த குளிர், ஏற்கனவே குளிரால் நடுங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த நீரினுடைய குளுமையும் அவர்களுடைய உடம்பில் படும்போது மிகுந்த குளிர் வருத்துவதாலே பலருடன் கைக்கொள் கொள்ளியர், பலரோடு கூடி கையை நெருப்பிலே காய்த்து, அதாவது நெருப்புக்குள்ளே வச்சா கை கருகிடும், அதனால் கொஞ்சம் தன்னுடைய இதமான அந்த கை சூடு ஏறு வகையில் காய்த்து அக்கையிடத்தை கொண்ட வெப்பத்தை தன்னுடைய கவுள் புடையூ நடுங்க கன்னத்திலே சேர்த்து தன்னுடைய குளிரை போக்கிக் கொள்கிற முயற்சி செய்கிறாங்க. அப்பொழுது கவுள் புடையூ நடுங்க, அந்த பற்பரை கொட்ட நடுங்குது, அதாவது நடுக்கம் இருக்கு இல்லையா, நடுக்கும் இல்லையா. மெய்க்கொள் பெரும்பணி நலிய பலருடன் கைக்கொள் கொள்ளியர் கவுள் புடையூ நடுங்க, கீழ்வாயும் மேல்வாயும் முட்டிக்கொள்ளும் நடுங்கும்போது இல்லையா. அதைத்தான் அந்த நடுங்கத்தை தான் இங்கே சொல்கிறாரு, கைக்கொள் கொள்ளியர் கவுள் புடையூ நடுங்க அப்படின்ற வரியை பயன்படுத்துகிறார். சரியா.
மா மேயல் மறப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ கறவை கன்றுகோள் ஒழிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர்பானால் அப்படின்ற வரி பயன்படுத்துகிறாரு. அதாவது மா மேயல் மறப்புன்னா விலங்குகள் தன்னுடைய மேய்தல் என்னக்கூடிய தொழிலையே மறந்து ஒடுங்கி கொண்டிருக்குது. குளிரில் ஒடுங்கி விட்டது அந்த விலங்குகள். மந்தி கூரை அப்படின்னா குரங்கு குளிரால் மிக நடுங்கி வருந்தின. படிவன பறவை வீழ, பறவை படிவன வீழ அப்படின்றாங்க. மரத்திலே அந்த தங்கி கொண்டிருந்த அந்த பறவைகள் வாடைக்காற்று மிகுதியால் நிலத்தில் விழுந்தன. கறவை கன்றுகோள் ஒழிய கடிய வீசி அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே அந்த பசுக்களானது குளிரால் நடுங்கி கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் கன்றானது பால் குடிப்பதற்காக தாய்ப்பசுவை நோக்கி அந்த காம்புகளை பற்ற நினைக்கும்போது அந்த ஏற்கனவே குளிரால் நடுங்கி கொண்டிருந்த அந்த பசுக்களுக்கு அந்த கன்றினுடைய வாயினுடைய ஈரம் பட்டு இன்னும் அதிக குளிரம் ஏற்பட்டது காரணத்தினால தன் கன்றுகள் பால் உண்ணுதலை விடும்படின்னு அர்த்தம், பால் உண்ணாதே என்று வேகமாய் உதைத்து தள்ளியது. கடிய வீசினா வேகமாக உதைத்து தள்ளியது. கன்று கோல் ஒழிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர்பானால். அக்னியாகிய மலையையும் குளிரச் செய்ததான் அந்த கோடைக்காலத்து குளிர். அக்னிக்கு எப்படிப்பா குளிரும்? அக்னி என்பது ஆடு மாடு மலை நிலம் உயிரற்ற அனைத்தும் உயிருள்ள விலங்குகளும் பறவைகளும் எல்லாமே அக்னி அப்படின்றோம். அப்படின்னும்போது அக்னியாகிய மலையினையும் குளிரச் செய்தது இந்த குளிர்காலத்தில், இந்த கூதிர்காலத்தினுடைய நடுயாம குளிர். சரியா? அக்னி உயிரானதும் உணர்ச்சியற்றதுமான குன்றையும் குளிர செய்வது போன்று குளிர் இருந்ததாக குறிப்பிடுவதன் மூலம் குளிர்ச்சியினுடைய மிகுதியினை ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். சரியா? இதுதான் இந்த பாடலுடைய பொருள். சரி, இந்த பாடலில் இருக்கக்கூடிய திரண்ட பொருள் அப்படின்னும்போது தான் தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மழையை பொழிந்தது. தாழ்வான பகுதியில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த அந்த வளைந்த கோலையுடைய ஆயர்கள் எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை வேறு மேடான நிலங்களில் மேய விட்டாங்க. தாம் பழகிய நிலத்தை விட்டு அந்த இடம்பெயரும் அந்த நிலையால் வருத்தம் அடைகிறாங்க. அவர்கள் தலையில் சூடியிருந்த அந்த நீண்ட இதழ்களை உடைய காந்தல் மாலை இருக்கு இல்லையா, அது கசங்கியது. பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் அவர்களது பற்கள் நடுங்கின. விலங்குகள் குளிர்ச்சி மிகுதியால் மேய்ச்சலை மறந்தன. குரங்குகள் நடுங்கின. மரத்திலே தங்கும் பறவைகள் வாடைக்காற்று மிகுதியால் நிலத்தில் பொத்துன்னு விழுந்தன. பசுக்கள் தம் கன்றுகள் பால் உண்ணுதலை தவிர்த்து அவற்றை வேகமாய் உதைத்து தள்ளின. அக்னியாகிய அந்த மலையினையும் குளிரச் செய்தது என்று இந்த குளிர்காலத்தில் நடுயாமத்தில் எவ்வாறு குளிர் இருந்தது என்ற குளிர்ச்சியினுடைய மிகுதியினை ஆசிரியர் வெளிப்படுத்துகிறாரு. இதுதான் அந்த பாடலுடைய முழுமையான பொருள். சரி, இந்த பாடல் நேரிசை ஆசிரியப்பாவால் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடல் சொன்னேன். நெடுநல் வாடை 3 அடிகளுக்கு குறையாத பல அடிகளை கொண்டதாக உள்ளது. எல்லா அடிகளும் 4 சீர்களாய் உள்ளது. ஈற்றுக்கு அயலடி மட்டும் முச்சீராக இருக்கும். அதாவது கடைசி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களாக இருக்கும். பெரும்பான்மையாக 4 சீர்களை பெற்று வரும்.
ஆசிரியர் தலைகள் பெரும்பான்மையாகவும் பிற தலைகள் சிறுபான்மையாக விரவி வரும். அகவலோசை உடையதாக பாடலுடைய இறுதியில் ஏ என்னும் ஓசையில் முடிஞ்சிருக்க காரணத்தினால இந்த பாடல் நேரிசை ஆசிரியப்பாவால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெடுநல் வாடையில் அமைந்திருக்கக்கூடிய திணைத்துறைகளை குறிப்பிடுக அப்படின்னு ஒரு குருவினா கேள்வி. நெடுநல் வாடையில் அகத்திணைக்குரிய செய்திகள் தான் பெரிதும் இடம்பெறுது. எனினும் பாட்டிடையே வேம்பு தலையாத்த என்று தொடங்கக்கூடிய அந்த வரியின் மூலமாக பாண்டிய மன்னனுடைய அடையாள மாலையாகிய இந்த வேப்ப மாலையை குறிப்பிடுவதனால இது புறத்திணை ஆயிற்று. புறத்திணையில் அமைந்திருக்கக்கூடிய வாகைத்திணை பாடல் இது. சரி, இது இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துறை கூதிர்பாசறை. போர்மேற் சென்ற மன்னன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடை குறித்து கூறுவதனால இது கூதிர்பாசறையால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு. நெடுநல் வாடை பெயர் காரணம் எழுதுக அப்படின்ற ஒரு குருவினா கேள்வி. நெடுமை, நன்மை, வாடை இந்த 3 சொற்களுடைய கூட்டு சொல் தான் நெடுநல் வாடை. வட திசையிலிருந்து வீசும் காற்று வாடைக்காற்று. கூதிர் பருவத்தில் வீசும் வாடைக்காற்று தலைவினை பிரிந்து தனிமை துன்பத்தில் வருந்தும் தலைவிக்கு நெடுவாடையாக இருந்தது. வருத்தம். படையோடு சென்ற பாசறையில் தங்கி இன்பத்தில் மனம் செலுத்தாமல் தான் மேற்கொண்ட வினையினை முடிக்க வாய்ப்பு இருந்ததுனால தலைவனுக்கு அது நல்வாடையாக ஆயிற்று. எனவே இந்த நூல் நெடு நல்வாடை என்று பெயர் பெற்றது. புதிய மழை எவ்வாறு பெய்தது அப்படின்ற மாதிரி ஒரு குருவினா கேள்வி. பருவம் பெய்யாது பருவம் தவறாமல் மழையை பொழியும் அந்த மேகம் உலகமெல்லாம் குளிர்ச்சி அடையும்படி வளமாய் எழுந்து பின் உலகினை வளைத்து கொண்டு புதிய மழையினை பெய்ததாக நக்கீரரானவர் சொல்கிறார். வையகம் பணிப்ப என்பதற்கு உலகம் மகிழும்படி மழை பெய்தது என்று பொருள் கூறலாம். விளக்குக அப்படின்னா, உலகம் அது நிலத்தையும் நிலத்தில் வாழும் மக்களையும் குறித்தது. பணித்தல் என்பதற்கு குளிர்ச்சி என்பது பொருள். அந்த சொல்லுக்கு மகிழ்ச்சி என்றும் பொருள் சொல்லலாம். வெப்பம் மிகுந்த நம் நாட்டில் குளிர்ச்சி மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அதனால்தான் மனம் மகிழ பேசினான் என்பதை மனம் குளிர பேசினான் என்று மக்கள் சொல்லுவாங்க. நிலம் குளிர மக்கள் மனம் மகிழ மழை பெய்தது என்று நக்கீரரானவர் சொல்கிறார். புது பெயல் பொழிந்தன என்று நக்கீரர் கூறியது ஏன் அப்படின்னா, புது பெயல்னால் புது மழை. பெய்த மழை மிகுதி என்பதை சுட்டிக்காட்ட பொழிந்தன என்ற சொல்ல பயன்படுத்துகிறாரு. பொழிந்தன என்றால் மிகுதியாக பெய்தல் என்று சொல்கிறாங்க. வெள்ளத்தை, அதாவது மழை வெள்ளத்தை கோவலர் ஏன் வெறுத்தனர்? இது ஒரு முக்கியமான குருவினா. புதிய மழை பொழிந்த பின்னர் வெள்ளம் கடல் போல் பரவி எங்கும் காணப்பட்டது. அந்த வெள்ளம் அந்த ஆணிரைகளை காக்கக்கூடிய அந்த கோவலர் தொழிலுக்கு பெரிதும் இடையூறாக அமைஞ்சது. ஆணிரை என்பது எருமை, பசு, ஆடுகளை சொல்கிறாங்க. நீர் பறந்த இந்த இடத்தில் பசுக்களும் இருந்ததால் நோய் ஏற்பட்டு அவை அழிஞ்சு போகும். ஆகவே கோவலர் வெள்ளத்தை வெறுத்தாங்க. கொடுங்கோல் கோவலர் என்ற சொல்வதனுடைய காரணம், அவர்கள் வளைந்த கோலை கொண்டிருப்பாங்க. அந்த துரட்டுக்கோல்ன்றாங்க இல்லையா, அது. அக்கோல் புல் மேய்வதற்கு தடையாய் நிற்கும் முட்செடிகளை ஒதுக்குவதற்கும் ஆடு மாடுகளுக்கு தடையை மேய்வதற்கு வசதியாக மரக்கிளைகளை தாழ்த்துவதற்கும் பயன்படும். கூதிர்கால குளிரால் அக்ரிணை உயிர்கள் உற்ற துன்பம் யாது அப்படின்ற மாதிரி ஒரு குருவினா கேள்வி. கூதிர்காலத்தில் குளிரால் விலங்குகள் மேய்த தொழிலை மறந்து ஒடுங்கின. குரங்குகள் குளிரால் நடுங்கி வருந்தின. மரத்திலே தங்கியிருக்கக்கூடிய பறவைகள் வருந்தி நிலத்தில் விழுந்தன. பசுக்கள் தன் கன்றுகளை பால் உண்ணுதலை தவிர்க்க வேகமாய் உதைத்து தள்ளியது. அக்ரிணியாகிய மலையையும் குளிரச் செய்தது அந்த கூதிர்காலம். சரியா?
குளிர் மிகவும் கொடுமையாக இருந்தது என்பதை வலியுறுத்த நக்கீரர் கூறும் இந்த நிகழ்ச்சிகளை குறிப்பிடுக. இரு நிகழ்ச்சிகள்: மழையை காற்றும் தொடர்ந்து இருத்தலால் மேய்தல் தொழிலை அந்த விலங்குகள் விட்டுவிட்டது. மா என பொது பெயரில் கூறியமையினால் எல்லா விலங்குகளும் வருந்தி இருந்தன என்ற நம்ம பொருள் கொள்ளணும். குளிருக்கு மிகவும் வருந்தும் இயல்புள்ளது குரங்கு. அதனால் மந்தி கூரை என்று சிறப்பித்து சொல்கிறார். பசு தன் கன்றினிடமும் மிகுந்த அன்பு கொண்டதா ஒரு உயிரினம். அத்தகைய பசுவே தன்னிடத்தில் பால் உண்ண வராதவாறு தன் கன்றினை உதைத்தது என்று குறிப்பிடுவது குளிர் மிகவும் கொடுமையானது என்பதனை இங்கே புலவரானவர் சுட்டுவதற்காக தான் அந்த வரியை பயன்படுத்துகிறாரு. வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பினை தேடினர்? இது ஒரு முக்கியமான சிறுவினா கேள்வி. வாடைக்காலத்தில் கோவலர்கள் தம் நிறைகளை காப்பதற்காக பழகிய நிலத்தை விட்டு சென்று மேட்டு நிலத்தை அடைந்தார்கள். உடம்பிலே பட்ட அந்த குளிர் கோவலரை பெரிதும் வருத்தியது. அந்த குளிர் அவர்களுடைய நலிவினை போக்க கோவலர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்து அந்த விறகுகளை திரட்டி தீயை மூட்டுறாங்க. அதனை சுற்றி அமர்ந்து தீயில் தம் கைகளை காய வைத்து தன் கைகளில் ஏறிய அந்த வெப்பத்தை என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தாடைகளின் மீது வைக்கும்போது மேல்வாயும் கீழ்வாயும் அகன்றும் சேர்ந்தும் நடுங்கி கொண்டிருக்கு இல்லையா, அந்த நடுக்கத்தை போக்குவதற்காக தான் அவர்கள் கையை வைக்கிறாங்க. அதுபோல் இருந்தபோதும் அவர்களுக்கு அந்த குளிரால் ஏற்பட்ட நடுக்கம் மட்டும் குறையவில்லை. அப்படின்னா அந்த குளிருடைய மிகுதியை இங்கே பதிவிடுறாரு. இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு பொறுத்துக்க முக்கியமான பொறுத்துக்க, இது எல்லா தேர்வுகளையும் வருது. குரங்குகள், பசுக்கள், பறவைகள், விலங்குகள் அப்படின்னு. குரங்குகள் குளிரால் நடுங்கியது. பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தன. விலங்குகள் தன் மேய்தல் என்னக்கூடிய தொழிலை மறந்தன என்று பதிலளிக்கிறோம். சரியா? பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன. அடிக்கோடிட்ட சொல்லினுடைய இலக்கண குறிப்பு பொய்யா அப்படின்னா பொய்யாத அப்படின்னு வரணும். த என்னக்கூடிய எழுத்தானது இறுதி எழுத்தானது கெட்டதுனால ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். பொய்யாவானம். மா மேயல் மறப்ப. இந்த தொடரில் உள்ள மா என்பதனுடைய பொருள் விலங்குகள் அப்படின்னு பொருள். கூதிர்பானால். இதில் பானால் என்பது நடு யாமம். நெடுநல்வாடையில் குறிப்பிடப்பட்டுள்ள தலைவன் யாரை பாட்டுடைய தலைவனாக கொண்டு? பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு தான் பாடப்பட்டது. நெடுநல்வாடை புறப்பாடலாக கருதப்பட காரணம் வேம்பு தலையாத்த என்றக்கூடிய ஒரு வரி. நெடுநல்வாடையை இயற்றியவர் நக்கீரர். இது 188 அடிகளை கொண்ட அகவல் பாவால் அமைந்தக்கூடிய ஒரு பாட்டு. அகவல் பாவக்களால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு. நெடுநல்வாடை 188 அடிகளை கொண்ட அகவற்பாவால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். இது ஒரு முக்கியமான ஒருவினா கேள்வி. இந்த பாடலில் வரக்கூடிய இலக்கண குறிப்பு மேயல் அப்படின்னா தொழிற்பெயர். வலை அப்படின்னா சொல்லிசை அளபடை. பொய்யா என்பது ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம். புது பெயர் கொழுங்கோல். இது பண்புத்தொகை.
அதுக்கப்புறம் மரப்ப, வீசி இதெல்லாம் வந்து வினையெச்சங்கள். குளிர்பண்ண, அன்ன என்பது ஓம உருபு. கொடுங்கோல், பெரும்பணி என்பது பண்பு தொகைகள். முனைய வந்து சொல்லிசை அளபடை. புடையூ அப்படின்னா செய்யூ எனக்கூடிய வாய்ப்பாட்டு வினையெச்சம். கோள்கோவலர் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. கோலை உடைய கோவலர். இதழ்கண்ணி அப்படின்னா இதழ்களை கொண்ட கண்ணி, இதுவும் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. கொள்கொல்லி அப்படின்றது வினைத்தொகை. கைக்கொள் என்பது கையின் கண் கொள்கின்ற அப்படின்ற பொருள், ஏழாம் வேற்றுமை தொகை. புலம் பரப்பி அப்படின்னா புலத்தின் கண் பரப்பி, இதுவும் ஏழாம் வேற்றுமை தொகை. கொல்லியர் என்பது குறிப்பு வினையால் அணையும் பெயர். பரப்பி, கலங்கி, நடுங்க இதெல்லாம் வந்து வினையெச்சங்கள். இதில் வரக்கூடிய புணர்ச்சி விதி அப்படின்னும் போது வளநேர்பு, வளன் கூட்டல் ஏர்பு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி அந்த இன் என்ற மெய்யெழுத்தின் மீது ஏற்பில் வரக்கூடிய ஏகாரம் ஏறி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இன்னும் ஏவும் சேர்ந்து நேவாக மாறி வளநேர்வு என்று சொல் கிடைக்குது. புதுப்பெயல், இந்த சொல்லுக்கான புணர்ச்சி விதி புதுமை கூட்டல் பெயல். மை என்னும் இறுதி எழுத்து ஈறுபோதல் என்னும் விதிப்படி கெட்டு புது கூட்டல் பெயல் என்று வருது. அதுக்கப்புறம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் என்னும் விதிப்படி நிலைமொழி ஈட்டில் உள்ள து, புதுவில் இருக்கக்கூடிய து, அந்த எழுத்தை பிரித்தா இத்து குட்டல் உ. வருமொழி முதல் எழுத்து பே, பெயல் பே. இப்பு குட்டல் ஏ தான் பே. இப்போது பேவுக்கு இனமான மெல்லெழுத்து எது அப்படின்னு பார்த்தா, இணை எழுத்து அப்படின்னு பார்த்தா அதே இப்பு தான். அதை கசத்தப்ப மிகும் என்ற விதிப்படி அந்த எழுத்தே மிகுந்து இப்பானது வர்றதுனால புதுப்பெயல் என்று புணருது. இதில் வரக்கூடிய வலை அப்படின்றது சொல்லி செயலப்படி உங்களுக்கு தெரியும். படிப்ப, ஏர்பு அப்படின்னா வினையெச்சங்கள். பொய்யா அப்படின்றது பொய்யாவானம்னா ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சும் சொல்லிட்டேன். இதில் வரக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம் பொழிந்த, பொழி கூட்டல் இத்து, அடைப்பு குறிக்குள்ள இந்து கூட்டல் இத்து கூட்டல் அ, அதான் பொழிந்த. இன்னொரு வார்த்தை கொடுங்கோர்கோவலர் அப்படின்ற கோர்கோவலர். இதை எப்படி புணர்ச்சி விதி தரோம்னா கோல் கூட்டல் கோவலர், இதான் கோர்கோவலர். லல வேற்றுமையில் ரடவும் என்னும் விதிப்படி லகரம் ரகரமாக தெரிந்து கோர் அப்படின்னு வருது. சரியா? கோர்கோவலர் என புணர்ந்தது. ஏறுடை, இதை எப்படி பிரிக்கலாம்? இதுக்கு எப்படி புணர்ச்சி விதி? ஏறு கூட்டல் உடை. ரூவை பிரித்தா இர் கூட்டல் உ. அந்த உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி. ஏன்னா வருமொழியில் உடை ஊல ஆரம்பிக்குது. அப்போ ரெண்டு உயிரெழுத்தும் ஒன்றி வராது. அதனால் என்ன பண்ணுறாங்க, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதிப்படி ஏருல வரக்கூடிய உகரமானது கெட்டு ஏர் கூட்டல் வருமொழியில் உ ஆனது இந்த இரின் மீது ஏறி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி. அதுக்கப்புறம் ஏருடை என்ற ஒரு சொல்லானது கிடைக்குது. இனநிறை, இனம் கூட்டல் நிறை. இதில் நிலைமொழியில் இனம் அந்த மவ்வீறு ஒற்று அழிந்து உயிரீறு ஒப்பவும். மகரம் கெட்டு நிலைமொழியில் உயிராய் நின்று இன கூட்டல் நிறை ஆனது. பின் வருமொழி முதல்ல மெல்லினம் நிறையில் பிரித்தா இன்னு கூட்டல் இ, அதான் வந்து நீ. அந்த இந்து
இயல்பாய் நின்று புணருது. சரியா? இதில் வரக்கூடிய வேறு பகுபத உறுப்பிலக்கணம் வேறு எதுவும் முக்கியமானது இல்லை. மேயல் அப்படின்னா தொழிற்பெயர், மறப்ப வீசி அப்படின்னா வினையெச்சங்கள், குளிர்பண்ண அன்னை என்பது ஓம உருபு. இவ்வளோ தான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய குருவினா, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, அதுக்கப்புறம் சிறுவினா. நன்றி மாணவர்களே. இஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.